الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சவுதி அரேபிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய அறிவிப்பு உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அது என்ன அறிவிப்பு என்பதை சில பேர் அறிந்திருக்கலாம், சில பேர் அறியாமல் கூட இருக்கலாம். அதாவது சவுதி அரேபியாவிலே இனிமேல் தப்லீக் ஜமாத் அமையத்திற்கும் அதே போன்று தாவா குழுக்கள் அனைத்திற்கும் இந்நாட்டில் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது. இது அந்த அறிவிப்பு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளங்களில் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்லாமிய சட்டங்களில் பல்வேறு விஷயங்களில் சமீப காலமாக சமரசம் செய்து வருகிற சவுதி அரேபிய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதற்கு அந்த அரசாங்கம் சொல்லுகிற காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரமானதாக இருக்கிறது. தப்லீக் ஜமாத் அமைப்பிற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கு என்ன காரணம் என்று சவுதி அரேபியா தெளிவுபடுத்துகின்ற போது, பயங்கரவாத செயல்களுக்கு இந்த அமைப்பு துணை போகிறது, தீவிரவாத சிந்தனை கொண்டவர்களோடு தொடர்பில் இருக்கிறது என்ற ஒரு அப்பட்டமான அபாண்டத்தை அந்த அமைப்பின் மீது சுமத்தி அதுதான் தடைக்கான காரணம் என்பதாக சொல்லி இருப்பதோடு மட்டுமல்லாது, வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் எல்லா பள்ளிவாசல்களுடைய இமாம்களும், சவுதி அரேபியாவினுடைய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுடைய இமாம்களும் தப்லீக் ஜமாத்தினுடைய அமைப்பு மற்றும் தாவா குழுக்கள் சார்ந்த அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கை விடுத்து அவர்களோடு பொதுமக்கள் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்துமாறு அங்குள்ள உலமாக்களுக்கு அந்த அரசாங்கம் கட்டளையிட்டிருக்கிறது. பொதுவாக சவுதி அரேபியாவினுடைய உலமாக்களுடைய நிலைமையை பொறுத்தவரையில் அங்கு எப்படி இருக்கும் என்றால், நம்முடைய நாட்டை போன்று எதையென்றாலும் பேசுவதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு கிடையாது. லட்சக்கணக்கான ரூபாய்களை ஊதியமாக கொட்டி கொடுத்து எல்லா வகையான அரசு சலுகைகளையும் வழங்கி இருப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதுவும் சுருக்கமாக சொல்ல போனால், அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது சரியோ தவறோ அதை ஆதரித்துதான் அவர்கள் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு நிர்பந்தமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அவர்களும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதியங்களும் சலுகைகளும் போய்விடவே அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாக வேண்டிய வறுமை என்ற பயத்தில் அந்த நிர்பந்தமான நிலைக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார். சமீபத்திலே கூட ஹரம் ஷெரீஃபினுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு மத்தியிலே நடைபெற்ற ஒரு ஒப்பந்தத்தை புகழ்ந்து பேசுகின்ற விதமாக யூதர்களோடு நல்லுறவு பாராட்ட வேண்டும், அவர்களோடு எதிர்ப்புணர்வோடு நாம் பழகக்கூடாது என்ற அடிப்படையில் அதற்கு சில திருக்குர்ஆனுடைய வசனங்களை கூட ஓதி காட்டி
அவர் அந்த அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு தக்கவாறு தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டதின் பின்னணியில் உலக அளவில் அவருடைய உரைக்கு எதிர்ப்பு கிளம்பியது என்பதையும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொண்டு செல்லலாம். அந்த அடிப்படையில் சவுதி அரசாங்கம் இன்று என்ன வெளியிட்டிருக்கிறது என்றால், வருகின்ற வெள்ளிக்கிழமைகளிலே தபலீக் ஜமாத்தினுடைய கொடுமைகளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும், மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் தீவிரவாத போக்குகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தபலீக் தாவா உள்ளிட்ட அந்த குழுக்களோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்று அங்குள்ள மார்க்க அறிஞர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். சமீப காலமாகவே சவுதியினுடைய மார்க்க ரீதியான கலாச்சார ரீதியான போக்குகள் காலங்காலமாக இருந்து வந்த அந்த நடைமுறைகளுக்கெல்லாம் மாற்றமாக சமீப காலமாக பல தடுமாற்றங்களை கண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது பட்டத்து இளவரசராக இருக்கின்ற முகம்மது பின் சல்மான் என்பவருடைய அதிகாரம் வந்ததற்கு பிறகு, அவருடைய கை ஓங்கியதற்கு பிறகு, அவர்தான் அந்த நாட்டினுடைய அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கின்றார் என்ற நிலை வந்ததற்கு பிறகு, மேற்கத்திய நாடுகளிலே படித்துவிட்டு வந்ததனுடைய விளைவாக அவர் ஐரோப்பிய நாடுகளுடைய கலாச்சாரத்தை அப்படியே சவுதி அரேபியாவிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முனைவதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய தோற்றம் தான் முஸ்லீமாக தெரிகிறது, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் முழுவதுமே இஸ்லாத்திற்கு முரணான விதத்திலே சமீப காலமாக சவுதி அரேபியா கட்டிக்காத்து வந்த அந்த நடைமுறைகளுக்கு மாற்றமாக இஸ்லாமிய விரோத கொள்கைகளை அரசு ரீதியான உத்தரவுகளோடு நடைமுறைப்படுத்துகின்ற அந்த விதம் சமீப காலமாக சவுதியிலே அரங்கேறி வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே கூட செய்திகளிலே நாம் அதிகமாக பார்த்திருப்போம். சவுதி அரேபியா விஷன் 2030 என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே 2030க்குள் சவுதி அரேபியாவை நவீனப்படுத்த வேண்டும், சவுதியினுடைய கலாச்சாரத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. திரையரங்குகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய பல்வேறு விதமான கலாச்சாரங்களுக்கு சவுதியிலே இப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டு விட்டன. பெண்களுடைய ஆடையிலே தளர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டு இங்கு நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாம் சவுதியில் தான் நடைபெறுகிறதா அல்லது அமெரிக்காவிலே நடைபெறுகிறதா என்று யோசிக்கின்ற அளவிற்கு அங்கே நாகரிகம் என்ற அடிப்படையிலே, கலாச்சார மாற்றம் என்ற அடிப்படையிலே பல்வேறு ரீதியான செயல்பாடுகள் அங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தீட்டப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலே இப்பொழுது ரியாத்திலே ஒரு பொழுதுபோக்கு நகரத்தை உருவாக்கி இருக்கிறார். ரியாத் என்பது சவுதி அரேபியாவுடைய முக்கிய நகரம், தலைநகரமாக பார்க்கப்படுகிறது. ரியாத் சீசன் என்ற பெயரிலே ஒரு பொழுதுபோக்கு நகரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அதை சொல்லப்படுகிறது என்றால், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நவீனத்தனம் வாய்ந்த அந்த செயல்பாடுகள், கட்டமைப்புகள் எல்லாம் உலகில் வேறு எங்குமே இல்லை. உலகின் முதல் தரமான, உலகின் முதன்மையான பொழுதுபோக்கு நகரம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ரியாத் விஷன் சீசன் என்று அழைக்கப்படுகிற அந்த பொழுதுபோக்கு நகரம் உருவாக்கப்பட்டு 2 மாதத்திற்கு முன்பு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே எல்லா வகையான சௌகரியங்களும் இருக்கிறது. அங்கே உள்ளே சென்று விட்டால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அனுதினமும் நடிகர்களும் நடிகைகளும் கொண்டு வந்து குவிக்கப்படுகிறார்கள். விளையாட்டு வீரர்கள், இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் அங்கு கொண்டு வந்து அழகு பார்க்கின்ற விதத்திலே ரியாத் சீசன் என்ற பெயரிலே அந்த பொழுதுபோக்கு நகரம் உருவாக்கப்பட்டு இன்று அது நடைமுறைக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு மாற்றங்களை அந்த நாட்டில் கொண்டு வரவிருப்பதாக பட்டத்து இளவரசர் முகமது சல்மான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை என்று இந்தியாவிலே நாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசாங்கம் கல்வித்துறையிலே மாற்றம் செய்கிறோம் என்ற அடிப்படையிலே புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்து சனாதன தர்மத்தை போதிக்கின்ற அந்த கல்வி முறையை புகுத்துவதற்கு பார்ப்பதை நாம் இங்கிருந்து கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சவுதி அரேபியாவினுடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே பல்வேறு நாடுகளுடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயரிலே இந்தியாவினுடைய
புராண கதை என்று சொல்லப்படக்கூடிய புராண கதையாக பார்க்கப்படுகிற ராமாயணமும் மகாபாரதமும் கூட இங்குள்ள மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். கல்வி என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய விரோத கருத்துக்களை விதைக்கின்ற அந்த நிலையை இன்றைய சவுதி அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இப்படி இஸ்லாமிய விரோத சித்தாந்தங்கள் நாளுக்கு நாள் அங்கு வளர்ந்து கொண்டிருப்பதனுடைய அடிப்படையில் அது உலக அளவிலே பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான கொந்தளிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தப்லீக் ஜமாத் உள்ளிட்ட தாவா குழுக்களுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த குழுக்கள் மக்களிடத்திலே போய் என்ன சொல்லுவார்கள், இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நீங்கள் ஆதரிக்காதீர்கள், இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம், ஆடை விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருங்கள், கற்பொழுக்கத்தோடு இருங்கள், இஸ்லாமிய மரபை பின்பற்றுங்கள் என்று மக்களிடத்திலே சொல்லுவார்கள். அது அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிரானதாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் இந்த குழுக்களுக்கு அந்த அரசாங்கம் தடை விதித்திருக்கிறார். எவ்வளவு அப்பட்டமான இஸ்லாமிய விதிமீறல் என்பதை இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ இது சவுதி அரேபியாவினுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, அந்த நாடு எடுக்கின்ற அரசியல் ரீதியான முடிவு என்று இதை கடந்து சென்றுவிட முடியாது. ஏனென்றால் சவுதியிலே வெளியிடப்படுகின்ற ஒரு அறிவிப்பு ஒரு இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இடத்தில் உள்ள ஒரு நாட்டிலே வெளியிடப்படுகின்ற அரசு அறிவிப்பு என்பது உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எத்தனையோ விஷயங்களில் மற்ற நாடுகள் அதை மேற்கோள் காட்டி சவுதியிலேயே இதற்கு தடை இருக்கிறது, நாங்கள் ஏன் இதை தடை செய்யக்கூடாது என்று கேட்கின்ற ஒரு சூழலை சவுதி அரேபியா ஏற்படுத்தி இருக்கிறார். இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்கனவே கேட்கவே வேண்டாம், சிறுபான்மையினருடைய உரிமைகள் எல்லாம் இங்கு நசுக்கப்பட்டு வருகிறது, அநீதியான முறையில் இங்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இது ஏதோ ஒரு வாய்ப்பை வழங்கியதை போன்றாகிவிடும். எந்த அமைப்பை வேண்டுமானாலும் தடை செய்யலாம், எதை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் என்று கட்டுப்படுத்திவிட்டு அதற்கு எதிராக நாம் குரல் எழுப்புகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமிய நாடுகளிலேயே இந்த சட்டம் இருக்கத்தானே செய்கிறது, இந்த தடை இருக்கத்தானே செய்கிறது, அவர்களே இதற்கு தடை விதித்திருக்கின்ற போது நாங்கள் ஏன் தடை விதிக்க கூடாது என்று தங்களுக்கு ஆதாரமாக காட்டுவதற்கு சவுதி அரசாங்கம் ஒரு வழியை திறந்துவிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பெயரளவில் தான் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. அங்கெல்லாம் ஷரியத் சட்டங்கள் கிடையாது, இஸ்லாமிய நடைமுறைகள் கிடையாது, பெயரளவில் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது, நடைமுறையில் எந்த சட்டங்களும் அங்கே கிடையாது. சவுதி அரேபியாவில் தான் ஓரளவிற்கு நடைமுறையிலே அந்த சட்டங்களை காண முடிந்து வந்தது. அதற்கும் வேட்டி வைக்கின்ற விதத்திலே இன்றைய சவுதி அரசாங்கத்தினுடைய போங்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் வேதனையோடு நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் இவ்வளவு துணிச்சலாக இஸ்லாமிய விரோத கொள்கைகளை கையில் எடுப்பதை பார்க்கின்ற போது அல்லாஹ்வினுடைய பயமும் அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிவிடும் என்ற அந்த எச்சரிக்கை உணர்வும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் நமக்கு ஏற்படுகிறது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் இந்த சமுதாயத்துடைய பணி என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த பணியை செய்வதற்கு கூட பெருமானார் பிறந்த பூமியிலேயே வழி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு எந்த பூமியில் அதற்கான இடம் இருக்க போக, அல்லாஹ்வினுடைய தூதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மண்ணை மீட்டெடுத்தார்கள், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் நிறைந்த அந்த பூமியை சுத்தப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே படிக்கின்ற போது கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அவ்வளவு பெரிய தியாகத்தில் உருவான பூமி இன்று இறை நிராகரிப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அதிகார மமதை மனிதனை எந்த அளவிற்கு வழிகேட்டிலே கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்பதை நினைக்கின்ற போது நமக்கு பெருமானாருடைய எச்சரிக்கை விடுக்கும் பல வார்த்தைகள் இந்த இடத்திலே நமக்கு நினைவுக்கு வருக. ஒரு சந்தர்ப்பத்திலே புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, பெருமானாருடைய காலத்திலே பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஜிஸ்யா வரி வசூலிக்கப்பட்டு மதீனாவிற்கு கொண்டு வரப்பட்டவுடன் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு பிரயாணம் செய்து அந்த நிதியை கொண்டு வருகின்ற குழுவினர் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் மதீனாவை வந்து அவர்கள் அடைகிறார்கள். சுபுஹுடைய நேரம். பள்ளியிலே கொண்டு வந்த அந்த ஜிஸ்யா பொருட்கள் கொட்டப்படுகிறது. ஏராளமான ஜிஸ்யா பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், பொருட்கள் என ஏராளமான ஜிஸ்யா பொருட்கள் கொண்டு வந்து கொட்டப்பட்டிருந்தன. பெருமானார் அதை கண்டுகொள்ளாமல் சுபுஹ் தொழுகைக்கு செல்கிறார்கள்.
தொழுகை முடிகிறது. சஹாபாக்களை பார்த்து திரும்பி உட்காருகிறார்கள். சஹாபாக்கள் அன்றைய தினம் வழக்கத்திற்கு மாற்றமாக சற்று ஆர்வமாக இருப்பதை பார்க்கிறார்கள். பெருமானாருக்கு தாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை காட்டும் விதத்திலே ஒவ்வொருவரும் சில அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இருக்கிறேன், என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்திருக்கிறேன், என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய வருகையை பதிவு செய்யும் விதமாக சற்று வித்தியாசமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதை பார்த்தவுடன் பெருமானாருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. சிரித்துக் கொண்டே கேட்டார்கள், அபூ உபைதாவினுடைய தலைமையில் சென்ற அந்த ஜிஸ்யா பொருளை வசூலிப்பதற்காக சென்ற அந்த குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய ஜிஸ்யா பொருளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி உங்களுக்கு எட்டியது போல் தெரிகிறது, அப்படித்தானா என்று கேட்டவுடன், ஆமாம் யா ரசூலல்லாஹ், இன்றைய சுபுகுடைய தொழுகையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது, எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். தங்கமும் வெள்ளியும் கொண்டு வந்து குவிக்கப்பட்டவுடன் இது நமக்கு தரமாட்டார்களா என்ற ஆசையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வருகையை பதிவு செய்யும் விதமாக இப்படி உங்களை எடுத்து காட்டுகிறீர்களே, எனக்கு என்ன பயமாக இருக்கிறது தெரியுமா? எதை நான் பயப்படுகிறேன் தெரியுமா? பெருமானார் அன்று எதை பயந்தார்களோ அதுதான் இன்றைய இஸ்லாமிய நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், மல் பக்கர அகிஷா அலைக்கும், உங்கள் மீது நிச்சயமாக வறுமையை நான் பயப்படவில்லை. என் சமுதாயம் வறுமைக்கு உள்ளாக்கப்படும், இவர்கள் கஷ்ட நிலையை அனுபவிப்பார்கள் என்று நான் பயப்படவில்லை. கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்துவிட்டோம், வறுமை என்ற நிலையை எல்லாம் நாம் கடந்து விட்டோம். இனிமேல் வறுமை ஏற்படும் என்று நான் பயப்படவில்லை. ஆனால் எதை பயப்படுகிறேன் தெரியுமா? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு எப்படி இந்த உலகம் விசாலமாக கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் விசாலமாக கொடுக்கப்பட்டு அவர்கள் எப்படி இந்த உலகத்தை அடைவதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு முந்தி சென்றார்களோ அதே மாதிரி நீங்களும் போட்டி போட்டுக் கொண்டு முந்தி சென்று அவர்களுடைய அந்த செயல்பாடு அவர்களுடைய அழிவுக்கு எப்படி காரணமாக அமைந்ததோ அதே மாதிரி உங்களுடைய அழிவுக்கும் இந்த பொருளாதார மோகம், இந்த உலக மோகம் காரணமாக ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். வறுமையை நான் பயப்படவில்லை. செல்வம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கப்பட்டு அதை அடைந்து கொள்வதற்கான போட்டியிலே, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியிலே நீங்கள் அழிந்து போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அழிவை குறித்த பயம்தான் இன்றைய அரபுலகங்களிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அதிகார மமதை, செல்வ வளம் கொட்டி கிடக்கிறது என்ற திமிர் நம்மை எவன் கேள்வி கேட்க முடியும் என்ற நிலைதான் இஸ்லாமிய நாடுகளை இன்று வரம்பு மீறி செயல்பட வைத்திருக்கிறார். உலகில் எந்த மூலையில் எந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டாலும் அரபு நாடுகள் வாய் திறப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நினைத்தால் உலக முஸ்லிம்களுடைய கவலையை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற எல்லா ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த நாட்டினுடைய விவகாரத்திலேயும் தலையிட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை வளமான வாழ்க்கை, உலக நாடுகளுடனான தொடர்பை மென்மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகளுடனான தொடர்புகளில் எந்த விதமான விரிசலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நிலையில்தான் இன்றைய அரபுலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் சவுதி அரேபியாவினுடைய இந்த அறிவிப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் மமதை எந்த அளவிற்கு அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையே தகர்த்தெறிகின்ற விதத்தில் அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு உலகத்திலே எப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஆட்சி முறையை கட்டமைத்து விட்டு சென்றார்கள், எப்படிப்பட்ட ஆட்சி முறையை அவர்கள் கட்டமைத்து விட்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த ஆளுமை திறன் படைத்தவராக பார்க்கப்படுகிற ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரே ஒரு செய்தியை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அவர்கள் சிரியாவிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சிரியாவில் தான் தலைநகராக இருந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற போது மதீனாவிலே ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடத்திற்கு பக்கத்தில் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு விவசாய நிலம் இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர்கள் பெருமானாருக்கு ரொம்ப நெருக்கமான நபித்தோழர்களில் ஒருவர். இவர்களுடைய விளை நிலத்திற்கு பக்கத்திலே
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு விவசாய நிலம் இருந்தது. இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சங்கடம் ஏற்படுகிறது என்றால், அந்த விளை நிலத்திலே வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள் அடிக்கடி இவர்களுடைய அந்த இடத்தோடு சென்று வருகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. நாம் தான் கலீஃபாவினுடைய வேலையாட்களாயிட்டே நம்மை யார் கேள்வி கேட்க முடியும் என்ற அடிப்படையிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலத்திலே வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள் அடிக்கடி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளை நிலத்தோடு சென்று வருகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது இவர்களுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கிறது. பல நேரங்களில் அதை கண்டித்தும் அந்த விவசாயிகள் கேட்க மறுக்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள் என்றால், கோபப்பட்டவர்களாக கலீஃபாவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் சிரியாவிலே இருக்கிறார். அந்த கடிதத்தில் எப்படி குறிப்பிட்டார்கள் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உணர்ச்சி வசப்படுகின்ற அளவிற்கு தூண்டி விடுகின்ற விதத்தில் அந்த கடிதத்துடைய வாசகங்கள் இருக்கிறது. எப்படி எழுதுகிறார்கள் என்றால், ஹிந்தினுடைய மகன் முஆவியாவிற்கு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் எழுதிக் கொள்வது, அமீருல் முஃமினீன் முஆவியாவிற்கு என்று கூட அவர்கள் எழுதவில்லை, ஹிந்தினுடைய மகன் முஆவியாவிற்கு. ஹிந்து என்பது முஆவியா அவர்களுடைய தாயாருடைய பெயர். அதிலும் கூட சும்மா எழுதாமல் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், பெருமானாருடைய பெரிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரக்குலையை கடித்து குதறிய ஹிந்தினுடைய மகன் முஆவியாவிற்கு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் எழுதிக் கொள்வது. அது அறியாமை காலத்திலே நடைபெற்ற நிகழ்வு. அந்த நிகழ்வை குறிப்பிட்டு இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்ட ஒரு பெண்ணினுடைய மகனாகிய முஆவியாவிற்கு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் எழுதிக் கொள்வது என்று கடிதத்தை ஆரம்பித்துவிட்டு இந்த பிரச்சனையை குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய விளை நிலத்திற்கு வேலைக்கு வருகின்ற விவசாயிகள் அடிக்கடி எனக்கு தொல்லை தருகின்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்கள். எனவே இதை நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கு மத்தியில் பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று அமீருல் முஃமினீன் என்ற பெரிய பொறுப்பிலே இருந்த, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்துக் கொண்டிருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆட்சியினுடைய ஒரு சாதாரண குடிமகனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் இப்படி கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை பார்த்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகன் யஸீதிடத்திலே காட்டுகிறார்கள். இதற்கு நீ என்ன பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறாய் என்று கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார், தந்தையை இவரை சும்மா விடக்கூடாது, எவ்வளவு அநாகரிகமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். எனவே இவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும். இங்கிருந்து ஒரு படையை அனுப்புங்கள், அவருடைய தலையை கொண்டு வர சொல்லுங்கள், அதுதான் அவருக்கு தண்டனையாக இருக்கும் என்று அவர் கோபத்திலே கொந்தளிக்கிறார். ஆனால் பொறுமையின் சிகரமாக இருந்த, நிதானத்தின் வடிவமாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யஸீதை நீ அப்படி சொல்லாதே, இதைவிட சிறந்த ஒரு யோசனையாக்கி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பதில் கடிதம் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருக்கு எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே என்ன எழுதினார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரே, நீங்கள் எவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருப்பீர்கள் என்பது உங்களுடைய கடித வாசகத்திலிருந்து எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இதைவிட ஒரு சிறந்த வழிமுறையை நான் கையில் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த உலகமே குறுக்கே வந்து நின்றாலும் இந்த உலகமா நீங்களா என்று வந்தால் உங்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அந்த அளவிற்கு உயரிய இடத்தில் உங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த நிலம் தானே உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடிதம் கிடைத்ததிலிருந்து இந்த நிலத்தை உங்களுக்கே நான் சொந்தமாக தந்து விடுகிறேன். அந்த நிலம் எனக்குரியது என்று நினைக்க வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் வேலை பார்க்கின்ற ஊழியர்களையும் நான் உங்களுக்கே விட்டு தந்து விடுகிறேன். நமக்குள் எதற்கு பிரச்சனை? அந்த இடத்தை உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக உடமையாக்கி தந்துவிட்டேன் என்று பதில் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தினுடைய வாசகத்தை படித்தவுடன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நல்ல மனிதரை இப்படி காயப்படுத்தி விட்டோமே, அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தும் எவ்வளவு நிதானமாக நடந்து கொள்கிறார், எவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசுகிறார் என்று அவர்கள் கை செய்யப்பட்டவர்களாக நேர சிரியாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிலிருந்து அவர்களை வந்து சந்திப்பதற்காக உள்ளே வருகிற போது ஆவேசத்திலே கண்ணீரை வடித்தவர்களாக அவர்களை கட்டி அணைத்து நெத்தியில் முத்தமிடுகிறார்கள். நான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொண்டீர்கள், அந்த பக்குவம் என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று
மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வு எதை உணர்த்துகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய அற்புதமான ஆட்சி பீடத்தை அந்த மண்ணிலே உருவாக்கி சென்றார்கள். ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதிகாரம் கையில் வந்ததற்கு பிறகு எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து அற்புதமான ஆட்சி முறையை கட்டமைத்துவிட்டு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியினுடைய இன்றைய நிலை இப்படி மோசமான சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில் இருப்பதினால் என்ன முடிவுகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அதை மாற்றியமைக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாமிய நாடுகளில் ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பீடங்களுக்கு இஸ்லாமிய உணர்வுகளை அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுத்தருள்வானாக. இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு உட்பட்டு தங்களுடைய ஆட்சி அமைப்புகளை அவர்கள் கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலை அவருடைய இதயத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.